அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணையில் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை மட்டும் தனித்து கலப்படமின்றி வழிபடக்கூடிய நோக்கத்திற்காக, அவருடைய வார்த்தையில் இருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அரிய மாபெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை சிறப்பித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். கடவுளை மட்டும் அடையாளம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான அறிவை அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு மாபெரும் அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும், அதுல 6346 வசனம் உள்ளதாகவும் நாம் அறிஞ்சிருக்கிறோம். அதை தொடர்ச்சியா நாம் என்ன செய்யறோம்? விரும்பக்கூடிய வசனங்களை, ரேண்டமா வரக்கூடிய வசனங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நாம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம நோம்புனுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம். அடுத்த வாரம் நம்ம இன்ஷா அல்லாஹ் நோம்புல இருப்போம். வரக்கூடிய இந்த 17 நோம்பு தொடங்கிடுது இன்ஷா அல்லாஹ். அதை இரவு நம்ம அடைய போறோம். அதனால நோம்புனுடைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வசனம் எல்லாருக்குமே பரிச்சயமா இருக்கும். இருந்தாலும் ஒரு ரிமைண்டர். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அந்த 6346 வசனம் தானே. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பேச போறோம். நம்ம அதை பேசுறதுல நமக்கு எந்த விதமான சலிப்பே ஏற்படாது. ஏன்னா நம்ம அடிக்கடி மறக்கக்கூடிய ஆளா இருக்கிறோம். ஒரு பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறோம், திரும்ப அதே பாவம் செய்யக்கூடிய ஆளா இருக்கிறோம். நேற்று தான் கேட்டிருக்கோம், திரும்ப எப்படி அந்த பாவத்தை செய்யறோம்? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பலகீனமான ஒரு ஆன்மாவா இருக்கிறோம். அதனால ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவதுங்கிறது நமக்கு ரொம்ப ஆரோக்கியம். ரிமைண்டிங்கு அது தெரிஞ்ச வசனமா இருந்தாலும் வெவ்வேறு கோணங்களால் நமக்கு எல்லாம் வழிகாட்டுவாரு. அப்படிங்கிற அடிப்படையில் நாம இந்த 2வது அத்தியாயம் அல் பக்ராவுல 183 இருந்து நோம்பை பத்தி தொடர்ச்சி சொல்லப்படுது. அந்த வசனத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 183. இதுக்கு ஒரு தலைப்பு போடப்பட்டிருக்கு. என்ன? நோன்பிருத்தல் வலியுறுத்தப்படுகின்றது, மேலும் உணர்த்தப்படுகின்றது. 2 விதமான விஷயங்கள் இருக்குதுங்கிறத சொல்றாங்க. நோன்பு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் வலியுறுத்தப்படுகிறது. அது கண்டிப்பா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வலியுறுத்தப்படுது. ஏன்னா அது நம்முடைய ஆன்மாவுக்கு நல்லது. ஏன் வலியுறுத்த? அல்லாஹ் ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாருன்னா நம்முடைய நன்மைக்காகத்தான். அவர் எந்த லாபத்தையும் அடைய போறதே இல்லை. ரியலா நம்ம ஒரு எந்த விஷயமா இருக்கட்டும், நன்மையா இருக்கட்டும், ஒரு தர்மமா இருக்கட்டும், உணவளிக்கிறதா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், அல்லாஹ்வுக்கு ஏதாவது வல்லமை சக்தி கூட போதா? இல்ல. நாம நம்முடைய ஆன்மாவை காப்பாத்தான் அதெல்லாம் செய்வதற்கு ஒரு வழி அல்லாஹ் சொல்லித் தராரு, விஷயங்களை சொல்லித் தராரு. அந்த அடிப்படையில இது வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னா, நோம்புங்கிறது குர்ஆன்ல வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நோம்பு வருஷத்துல ஒரு முறை ரமலானுடைய மாதங்கள்ல நாம அடையக்கூடிய, அந்த மாதத்துல செய்யக்கூடிய ஒரு இபாதத்தா இருக்குது. நோம்பு நமக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியா இருக்குது. இந்த நிறைய பயிற்சிகள் அது இருக்குது. நோம்பு பிடித்ததுக்கு மூலமா எவ்வளவு நம்முடைய மாற்றங்கள் நம்மளுடைய ஏற்படுது. எப்பவுமே சாப்பிட்டே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நோம்பு பிடிச்சா அந்த விஷயமெல்லாம் தெரியுது இல்ல. எங்க பார்த்தா எதுவும் சாப்பிட்டே இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டோ, ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ, பாக்குற இடத்தெல்லாம் சாப்பிட விரும்பக்கூடிய ஒரு ஆளுக்கு நோம்பு இருந்தாருன்னா அந்த பயிற்சி என்ன செய்யும்? அவரை பண்படுத்தும். அந்த மாதிரி நன்மையை ஏவக்கூடிய, நன்மையை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சாரு வலியுறுத்துகிறார் அப்படிங்கிறாரு. ஒரு வலியுறுத்துறாருன்னா கட்டாயம் செய்ய சொல்றாருன்னா என்ன? நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. அப்படி நாம் என்ன செய்யறோம்? அதை திருப்தியோட நம்ம அதை வரவேற்கணும், ஏற்றுக்கொள்ளணும், செயல்படுத்தணும். அப்ப நமக்கு அது நன்மையா இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் தளர்த்தப்படுதுன்னு சொல்றாரு. எதுக்கு தளர்த்தப்படுது? நோய்வாய்ப்பட்டவங்க, கர்ப்பிணி பெண்கள், பயணத்துல உள்ளவங்க, சிரமமா இருக்கக்கூடியவங்க, வயசாளிகள், சாதாரணமா தான் இருக்கும். டெய்லி ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம். நாளைக்கு ஒரு புது வேலை செய்யணும், வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கே முடியாத முடிவெடுத்தா நம்ம தளர்த்தி கொள்ளலாம். அனுமதி கொடுக்குறாருல்ல. ஆனா எதோட எல்லாம் சிறந்தது எதுவும் கேட்டாக்கா நாம பிடிக்கிறது சிறந்ததுங்கிறத சொல்றாரு. நம்ம வசங்களை பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நம்பிக்கை கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லி தொடங்குது. நம்பிக்கை கொண்டவர்களே உங்களைத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறாரு, அழைக்கிறார். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். கடவுள் நம்மளை அழைச்சி ஒண்ணு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். மிக பிரம்மாண்டமானவர், நம்மை படைத்தவர், நம்முடைய ரட்சகரு. அவரு நமக்கு கூப்பிடுறாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு கட்டளையை சொல்றாரு, ஒரு ஏவுறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது மிகச்சிறப்பான ஒரு அழைப்பு. அது உலகத்திலேயே பாக்குறோம். ஒரு விஐபி இருக்கட்டுமே, ஒரு பிரதமரோ, ஒரு அதிபரோ, ஒரு முதலமைச்சரோ நம்மளை அழைக்கிறார் அப்படின்னா அது நம்ம எப்படி திருத்தராம இருக்கு அந்த நாளுக்காக, அந்த
அப்பாயின்மெண்ட்டுக்காக எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகும், அது மாதிரி இங்க அல்லாஹ் கூப்பிடுறாரு, நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூப்பிடுறாரு. அது எவ்வளவு பெரிய வரவேற்பான வார்த்தைகள் பாருங்க. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னாரு, உங்களுக்கு முன்னிருந்தோருக்கு விதிக்கப்பட்டிருந்தவாறே உங்களுக்கும் நோன்பிருத்தல் விதிக்கப்பட்டிருந்தது, நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு அப்படிங்கிறார். நோம்பு பிடிக்கிறதுங்கிறது அது இலகுன்னு சொல்ல முடியாது. ரெகுலர் வாழ்க்கையை விட கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, நோன்பு வந்தா ரொம்ப நான் வரவேற்கிறேன், ரொம்ப நோம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நோன்பு போட நான் கவலைப்படுறேன். நன்மை தவறுங்கிறத கவலைப்படலாம். அந்த மாதம் போயிடுத, நன்மை செய்ய முடியாத நம்ம நோன்பு காலங்கிறது டே நைட்டு நம்ம இபாத் இருக்கிறோம். ஆக்சுவலா இந்த டைம் நோம்பு பிடிங்க அப்படி சொன்னாங்கன்னா அந்த நாள் முழுக்க நம்ம பசித்து நோம்பு இருக்கும் பொழுது இபாத் இருக்குன்னு அர்த்தம். இந்த டைம் நீ விட்டு இது வரைக்கும் நீ சாப்பிடு நல்லா சொன்னா அதை நம்ம செயல்படுத்தணும் தெரியுமா, ராத்திரியில அதுவும் இபாதத்து. அப்ப அந்த மாசம் முழுக்கவே என்னது 24 hours இபாதத் தான். நீ நோம்பு பிடிக்கும் பொழுதும் அதை விட்டு இருக்கும் பொழுதும், ஏன்னா எல்லாமே கடமை நம்மளுக்கு. அதான் அல்லாஹ் எதை ஏவுகின்றாரோ அதை செஞ்சீங்கன்னா இபாதத்து, இதை செய்யாதீங்க அப்படின்னு விட்டுட்டா அதுவும் இபாதத் தான். அதுதான் அந்த அடிப்படையில இரவும் பகலும் நமக்கு நன்மை வழங்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கிறதுனால அந்த மாதம் தவறும் போது கவலைப்படலாம், ஐயோ நோன்பு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நோன்பு இருத்தல்ங்கிறது அது இலகு அப்படின்னு கேட்டா இலகு கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றாரு, உனக்கு முன்னாடி தரலப்பா, உனக்கு முன்னிருந்தோருக்குங்கிறத சேர்த்து சொல்றாரு. விளங்குதா? அதனால நம்ம அது இலகுவா எடுத்துக்கூட முடியாது. உங்களுக்கு முன்னிருந்தோருக்கு விதிக்கப்பட்டிருந்தவாறே, உனக்கு இந்த சமுதாயத்திற்கு புதுசா நான் சிரமத்தை ஒண்ணு கொடுக்கல, ஆல்ரெடி ஆகவே நான் கொடுத்த விஷயம்தான். அது அவங்க எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, பழக்கப்பட்டிருக்கிறாங்க, பரிச்சயமா இருக்கிறாங்க. அதனால அது உனக்கும் எல்லா மனிதன் தானே, எங்கே வழங்கப்பட்டதும் மனிதனத்துக்கு தான். அது செயல்படுத்திருக்காங்க, நம்ம கடந்து போறவங்க போயிருக்காங்க, நம்ம சொல்லும் பொழுது நமக்கும் அது செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். நம்முடைய மொழியிலேன்னு சொல்றாருல, மனிதனுடைய மொழியில கொடுத்திருக்கேன்னு சொல்ற மாதிரி மனிதனுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. புதுசு ஒண்ணும் இல்ல நீ சிரமப்படுறதுக்கு. எதிர்பார்க்கும் பொழுது நாலுல இருந்து நம்ம குடிக்காம இருக்கணுமே, தாகமா இருக்கணுமே, பசி இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சேர்த்தான் போடுவான். அது இலகுவா எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும்? அல்லாஹ் கட்டளை இடுறாரு, நமக்கு மட்டும் கட்டளை இடல, நமக்கு முந்தைய சமுதாயம் கொடுத்திருக்கிறாரு, அவங்க செயல்படுத்திருக்கிறாங்க, நம்மளோட முன்னோர்கள் நோன்பு இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சவங்கனால நமக்கு அது கஷ்டம் இல்ல, அது இலகுவானதுதான் இப்படி எடுத்துக்கணும். அதுதான் அந்த விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு முன்னிருந்தோருக்கு விதிக்கப்பட்டிருந்தவாறு உங்களுக்கு நோன்பிருத்தல் விதிக்கப்படுகின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு சொல்றாரு, இது எதுக்கு இந்த நோன்பு என்ன அப்படின்னு கேட்டாக்கா உங்களுடைய மீட்சிக்காகங்கிறார். நம்முடைய மீட்சி தான் மிக முக்கியமானது. இந்த உலகத்துல வாழ்றோம், நம்ம இளமையா இருக்கிறோம், முதுமை அடைகிறோம், முதுமையில்லாம ஆயிடுறோம், நமக்கு மதி இருக்காது, இப்ப பேசுற மாதிரி அறிவு வயசான இருக்காது, நல்ல ஆலோசனை சொல்ல முடியாது, ரொம்ப நம்ம வீணா போயிடுவோம். ஆனா இதெல்லாம் போயிட்டாலும் கூட நம்முடைய ஆன்மா என்ன ஆகும், எப்படி இருந்தோமோ ஒண்ணும் தெரியாம நம்ம பார்த்தா கண் தெரியாது. ஒரு பிறந்த குழந்தைய பாருங்க, ஒழுங்காவே பார்க்க தெரியாது, வெளிச்சம் இருந்துச்சுன்னா கண்ணை மூடுறது, ஏன்னா அது பிள்ளை கண் கூசும். அந்த வெளிச்சத்தை பார்க்க அளவுக்கு பவர் கிடையாது அந்த கண்ணுல, ரைட்டா? கண் நல்லா திரைச்சி ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பார்வையை பார்க்க முடியும். எப்பவும் நம்ம கண் ஆரோக்கியமா இருந்தாலும் நம்ம சூரியனை பார்க்க முடியுதா? எவ்வளவு கண் கூசுது நம்மளுக்கு, ஏன்னா அது பிரகாசமான ஒண்ணா இருக்குது. அல்லாஹ் 100 சமாபாத்தி வல்லன்னு சொல்றாரு. அல்லாஹ் தன்னுக்கு சொல்லும் போது வான பூமியின் அவர் 100 வெளிச்சமா இருக்கிறாரு, ஒளியா இருக்கிறாங்கிறாரு. அந்த அவருடைய படைப்புல இருந்து வழங்கி இருக்கக்கூடிய படைப்பையே நம்மளால நோக்க முடியல, நம்ம கண்ணில் அவ்வளவு என்னவா இருக்குது, பலகீனமா இருக்குது. அப்போ இதெல்லாம் பலகீனமானதுக்கு அப்புறமும் நம்ம ஆன்மா நம்ம மீட்சி அடையுதுன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம். அது என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை, அது ஒரு இடைவிடாத ஒரு வாழ்க்கையா, ஒரு நீண்ட வாழ்க்கையா, எட்டர்னல் லைஃப் சொல்லப்படுது இல்லையா, முடிவுறாத வாழ்க்கையா, யுகம்ங்க சொல்றாங்க, ஒரு யுகம் 2 யுகம்னு, அது யுகம் யுகமா இருக்கும், அந்த யுகத்துக்கு முடிவு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு நம்ம மீட்சி அடைய போறோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது அந்த மீட்சிக்கான ஒரு வழி அப்படிங்கிறாரு. உங்களை வருஷம் முழுக்க கஷ்டப்படுத்தல, அல்ல நீ பிறந்ததுல இருந்தே நோம்புடி, நீ வருஷமும் நோம்புடி சொன்னாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அப்படிலாம் அவர் சிரமப்படுத்தல. ரொம்ப எல்லாமே அவர் சொல்லக்கூடிய நோம்பா இருக்கட்டும், தொழுகையா இருக்கட்டும், ஜக்காத்தா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப குறைஞ்ச பர்சன்டேஜ். நோம்ப பாருங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான், ஒரு மாசத்து தான். 2 மாசம் இருக்குது, 365 நாள், அதுல 30 நாள் இருந்தா போதுங்கிறார். அது என்ன பிரச்சனை வருது அதுல? 330 நாளைக்கு 10% தான் வருது இல்லையா? இந்த மாதிரி சுலபமா சொல்றாரு. ஜக்காத்தா 2%, 100 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம், லாபம் அடைகிறோம். யாரோ நம்ம சொந்தக்கார இல்ல, பந்தக்கார இல்ல, வீட்டு ரூபாய் இல்ல, எவனோ வாரம் ஏதோ சாமான் வாங்க லாபம் கிடைக்குது. 1000 ரூபாய் கிடைக்குதா, 25 ரூபா. எவ்வளவு சொற்பமா அற்பமா இருக்குது பாருங்க. அதை ஒழுங்கா சேரமானா அது நம்ம அசதியா இருக்கோம். 1000 ரூபாய் 25 ரூபா கீழே இருந்து எடுக்கிறாங்க. 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாய் 20 பேர் கொடுக்குறது என்ன நமக்கு வலிக்குது? ஆனா வலிக்குது. சாத்தா நம்ம ஆக்கி வச்சிருக்கோம், நம்முடைய ஆன்மாவை பலகீனம் ஆக்கி வச்சிருக்கோம். ஒழுங்கா நம்ம கணக்கு பாக்குறது இல்ல, ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, அது தனியா எடுத்து வைக்கிறது இல்ல, அது முறையா சேருது இல்ல. வெவ்வேறு காரணம் சொல்லுவோம், யாருக்கு தர்றது, எப்படி தர்றதுங்கிற மாதிரி சொல்லி என்ன செய்வோம், நம்மள நசிக்க வச்சிருப்பான் சாத்தான். ஆனா இங்க அல்ல நமக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றாரு,
ரொம்ப பெரிய பெருசா சொல்லல, வருஷத்துல ஒரு மாசம் தான் நோம்பு, 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசா தான் அப்படின்னு சிம்பிளா சொல்ல. தொழுகை பாருங்க 24 ஹவர்ஸ் இருக்குது. நம்ம மூச்சு இருக்கக்கூடிய நேரம் 8 ஹவர் கழிச்சா கூட 8 ஹவர் தூங்குறது இல்ல, குறையா தான் தூங்குறோம். ஆனா அதுல குறையா பார்த்தா 16 மணி நேரம் இருந்தாலும் கூட இந்த 16 மணி நேரத்துல நம்ம நீங்க 8 மணி தொழுகுன்னு சொல்லல. நம்மள மொத்த தொழுகை 20 நிமிஷம் தான் இருக்கும் நம்மளுக்கு. மொத்த தொழுகை மொத்தம் 8 ரக்காயத்து 4 4 4 12 ஒரு 3 15 ஒரு 2 17 ரக்காயத்து தான் நம்ம தொழுகிறோம். 17 ரக்காய் எவ்வளவு நேரம் தொழு போடுறோம்? அதை நம்ம அனுபவிச்சு தொழும் போது சில சமயம் நல்லா தொழுவோம், லாங்கா தொழுவோம். ஆனா நார்மலா தொழும் போது, கடமையா தொழும் போது இன்னும் ஃபாஸ்டா முடிக்கிறாங்க. அப்ப அப்படிலாம் நல்லா சிரமப்படுத்தாம அந்த 16 மணி நேரத்துல ஒரு 30 மினிட்ஸ் கூட இல்ல பாருங்க, 20 நிமிஷம் சொல்லிடுறாரு. அதையாவது ஒழுங்கா செய்யறமான்னா அது ஒழுங்கா செய்யறது இல்ல. இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய ஆன்ம மீட்சிங்கிறாரு. நம்ம ஆன்மா மீட்டுக்கொள்ளணும், எவ்வளவு கடினமா நம்ம உழைக்கணும், எவ்வளவு கஷ்டப்படணும், அப்படிலாம் வச்சிருக்கிறாரான்னு கேட்டாலா ரட்சகர் மிக எளிமையா வச்சிருக்கிறார். அதை ஒழுங்கா செய்யறமான்னா அது வேலை வெட்டி அங்க எங்க போனா மறந்து போறது, டைம் பாஸ் ஆகுறது, டிராவல்ல போகும்போது அப்படியே கழிஞ்சிடுறது, எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாரு. நீ டிராவல் பண்ணிட்டே தொழுவு, நடந்துகிட்டே தொழுவு, பானத்தை தொழுவு, டைமும் பண்ணிக்கா, தண்ணி கிடைக்கலையா, எவ்வளவு இலகுவாக்குறாரு பாருங்க. தண்ணி இருந்தா தான்ப்பா தொழ முடியும், அப்படியே தொழ முடியாதுன்னு அவன் கஷ்டப்படுத்தல. நீ பைக்லயே தட்டிக்கா, ஒரு சீட்டை தட்டு, அதுல மண் இருக்கும், தூசி இருக்கும், அதை தொட்டு கையில முகத்தையும் தடவிக்கா, தடவிட்டு டிராவல் செய்யுங்க. எவ்வளவு விஷயம் நல்லா எளிமையா சொல்றாரு. அதையாவது ஒழுங்கா செய்யறோமானா அதுலயும் நம்ம அசட்டையா இருக்கிறோமா இல்லையா? நம்ம விடுறது, அது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இப்ப இதெல்லாம் எதுக்கு அல்ல நமக்கு சொல்றாரு அப்படின்னா, நம்ம மீட்சி அடைவதற்கு. மீட்சி அடைவது மிகப்பெரிய விஷயம், அதை எளிமையா செய்ய சொல்றேன். எளிமையான விஷயங்களை கூட செய்ய சொல்றாரு. நாம அதுல எவ்வளவோ இருக்காங்க, நம்மள நம்ம பரிசோதிச்சுக்கணும். அதுல ஒண்ணுதான் நோன்பு. நோன்பு நம்முடைய மீட்சிக்கான ஒண்ணுங்கிறத இந்த 83 சொல்றாரு. அதுக்கு அடுத்து 84 குறிப்பிட்ட நாட்கள் நோன்பிருத்தலுக்கென நியமிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறார். ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தாலும் வருது இல்ல, அங்க சொல்லும் போதே அங்க குறிப்பிட்ட நாட்கள் சொல்றாரு. ஏன் மாதம் சொல்லல? ரம்ஜான் மாதத்துல குறிப்பிட்ட நாளுங்கிறார். எல்லா மாதத்துலயும் ஒரே மாதிரி வராது பாருங்க. மாதம்னா 30 நாள் 29 மாறி மாறி வருது. அவர் சொல்லுவார் ரம்ஜான் மாதம் மாதத்தை அடைஞ்சால் நீங்க நோம்பு பிடிங்கன்னு சொல்லியிருக்கிறார். பின்னால வருது அது. அங்க குறிப்பிடும் போது குறிப்பிட்ட நாட்கள்ங்கிறார். அப்ப நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி 30 நாள் வராது அப்படிங்கிறது நம்ம கணிச்சிடலாம் அந்த விஷயத்த, இந்த வார்த்தையில இருந்து. அப்ப நாள் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு 29 நாளும் வரும், 30 நாளும் வரும், அது மாறி மாறி வருங்கிறதுனால தான் அப்படி என்ன சொல்ற அந்த வார்த்தையில செழிப்பா சொல்லியிருக்கிறாரு. குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறத சொல்ற. நோன்பிருத்தலுக்கென நியமிக்கப்பட்டுள்ளன. ஒருவர் எப்ப நியமிக்கப்பட்டிருக்கு அப்பதான் செய்யணும். நோன்பிருத்தல் எப்படி நம்ம தொழுகை நமக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையா இருக்குது, அந்த டைம்ல தான் நம்ம செய்யணுமே தவிர மாறி செய்ய முடியாது. லொஹர் தொழுகை அசர்ல, அசர் தொழுகை மகரிப்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடிய பழக்கங்கள் மற்ற மக்கள்கிட்ட இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த நேர் தொழில் வச்சிருக்கோம். எப்படி நம்மளால சேர்த்து சாப்பிட முடியாதோ அது மாதிரி என்ன செய்ய முடியாது, தொழுகையை சேர்த்து செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். குரான்ல பாக்குறோம். 4வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனம் என்னது, குறிப்பிடப்பட்ட நேரம் சொல்றாரு. அது மாதிரிதான் அங்க நாளை சொல்றாரு, குறிப்பிட்ட நாள் தான் சொல்றாரு. எப்போ நோம்பு அப்பதான் பிடிக்கணுமே தவிர அந்த நோம்பு பாக்குற விஷயத்துல கரையை பின்னால லேட்டா பாக்குறது, 2ஆம் பிறையை பார்த்து 3ஆம் நாளைக்கு முதல் நோம்பு சொல்றது, அதுக்கு மாதிரி 30 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2ஆம் பிறையை பார்த்து 3ஆவது நாளைக்கு பெருநாள் அப்படிங்கிறது, அதான் ரமலான் ஷவ்வால் 1 அப்படிங்கிறது, இப்படிலாம் செய்யக்கூடிய என்ன ஆகுது அங்கனாக்கா சரியான 27 அவங்க அடைய முடியாம போயிடுது. அவங்க 27 லைலத்துல் கத்ர், கண்ணியமிக்க இரவு, குர்ஆன் அருளப்பட்ட ஒரு நாளா இருக்குது, இரவா இருக்குது, கண்ணியமிக்க இரவு எல்லாம் சொல்றாரு. அந்த இரவு வருடம் வருது, தொடருது, மலக்குகள் வர்றாங்க, நம்முடைய பிரார்த்தனை அவங்க கேட்கறாங்க, நம்ம ஆன்ம ரீதியா நம்ம அதை அனுபவிக்கிறாங்கிறத பாக்குறோமா இல்லையா? அது அந்த நாள் தான் வருமே தவிர இஷ்டத்துக்கு நாளை மாத்தி மாத்தி வச்சு முன்ன பின்ன பிடிச்சவனுக்கு இவருக்கு 3ஆவது நோம்பு, இவருக்கு 2ஆவது நோம்பு, 1ஆம் நோம்பு வைக்கிறாங்க பாருங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்குமா? 27 3 நாள் வருமா? அப்ப சரியான காலத்துல நோம்பு பிடிக்காதெல்லாம் என்ன நடக்குதுன்னா இந்த 27 அவங்க மிஸ் பண்றாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாரு, குறிப்பிட்ட நாள்னு சொல்றாரு. அந்த குறிப்பிட்ட நாட்கள் நோம்பு பிடிச்சாதான் குறிப்பிட்ட நாள்ல அந்த 27 கிடைக்கும் அப்படின்னு நம்ம கவனம் வச்சுக்கணும். நமக்கு இன்னைக்கு இப்போ இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும், நோம்பு பொறுத்த வரைக்கும், பெரிய பொறுத்த வரைக்கும் எல்லாமே வலைதளங்கள் இருக்குது. நவீன காலமா ஒரு விஞ்ஞான காலமா இருக்குது. என்ன வானத்தில் நடக்குது, என்ன மாதிரி நிகழ்வுது, சூரியனுடைய உதயம் என்ன, சூரியனுடைய உச்சி என்ன, சாயுதல். அப்போ நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை நேரம் என்னென்னமோ அந்த வரிசையா 3 விதமா லைட்டிங் தொடக்கூடிய அதிகாலை வெளிச்சம் வரக்கூடிய நேரம், அந்த ஒளி கீற்று வரக்கூடிய நேரம், முழுமையா சூரியன் தனித்தனியா பிரிச்சு வலைதளங்களை பாக்குறோம். எல்லாருமே மக்கள் எப்படி பயன்படுத்துறாங்கன்னா லொஹர் எப்போ, அசர் எப்போ, மகரிப் எப்போ சூரிய உதயத்தை வச்சு தான் கெஸ் பண்றாங்க. எல்லா பள்ளியாசலையும் வெளியே எழுதி போட்டிருக்கோம். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், மகரிப்பு, சுபு, ஃபஜ்ர், ஜும்மா, இம்மா எல்லாரும் டைம் போட்டிருப்பாங்க.
ஒவ்வொரு மாசமும் இல்ல, அந்த சூரிய உதயத்தை பொறுத்து நாளை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த தொழிலுடைய பக்திகளை. ரைட்டா? அப்படி சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க, அதெல்லாம் பார்த்து செய்யக்கூடியவங்க இந்த நோம்பு பொறுத்த வரைக்கும் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த வலைதளத்துல பிற எப்ப பிறக்குது அப்படிங்கிறத பாக்குறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இனி சட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, கண்ணால பார்த்து செய்யணும் இப்ப அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் வச்சு, அது சாத்தியமே இல்லாத ஒண்ணு. தொடர்ச்சியா ஒரு வாரமா இருந்தா என்ன செய்வாங்க அவங்க, அப்போ ஒரு நாளை முழுமைப்படுத்துங்கிறாங்க. முத நாளே உனக்கு தெரியாத, போன மாசம் எப்ப தெரியாத, அதே தப்பாதான் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறியா, முழுமை நீங்க படுத்துறீங்க. அம்மாக்கெல்லாம் பதிலும் சொல்ல முடியாது. அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த தலைவர்களும் சரி, ஆரோக்கியங்களும் சரி, அதை பின்பற்ற மக்களும் சரி, அவ்வளவு உஷாரா இருக்கு. எவ்வளவு வருஷம், 50 வருஷம் நடந்துட்டு இருக்குது. எப்ப பார்த்தாலும் 2ஆம் முறையை பார்த்தா 3ஆம் முறையில் தான் அவங்க நோன்பு வைக்கிறாங்க. ஏன் அப்பா எவ்வளவு பெரிய பொறியா இருக்குது பத்தியா, 2ஆம் முறை தான்ப்பா இது அப்படி அவங்க பேசிக்குவாங்க. தெரிஞ்சல இந்த வருஷம் மிஸ்டேக்குன்னு, அடுத்த வருஷம் நீ சரியாகணும் இல்ல, சரியா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க இந்த வலைதளத்துல என்ன செய்யறது இல்ல, அந்த மாதிரியான நேரங்களை அவங்க பாக்குறதுல. நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை மணிக்கு சூரிய அஸ்தமனம் பாக்குறோம், இந்த திரையுடைய பிறப்பை பாக்குறோம். எத்தனை மணிக்கு, அதான் மகரிப்புக்கு முன்னால பிறந்துருச்சா நமக்கு என்ன செய்ய, நோன்பு தொடங்கிருச்சு. மகரிப்புக்கு மூளை தொடங்கிருச்சுன்னா, திரை வந்துருச்சுன்னா அங்க நோன்பு தொடங்கிடுச்சு. மேபி மகரிப்புக்கு அப்புறம் தான் பிறக்குது அப்படின்னா அது மறுநாளைக்கு தான் தொடங்குது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி பாக்குறோம். அந்த அடிப்படை நமக்கு என்ன செய்யும், இந்த குறிப்பிட்ட நாள், நல்லா சொல்லக்கூடிய நாளை நாம அடையிறோம், நோன்பை பிடிக்கிறோம். 27 சரியான 27 நாம அடையிறங்கிறத பாக்குறோம். ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது வந்து நோன்பிருத்தலுக்கென நியமிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையில் மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறார். 2 காரணம் அல்லாஹ் சொல்றாரு. ஒருவர் நோயில இருந்தாங்கன்னா அல்லது பிரயாணத்தில் இருந்தாங்கன்னா, 2க்குமே ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகை. நாம என்ன செய்யணும், அதாவது அல்லாஹ் நமக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னா நம்ம மாத்திரம் தீக்கூடிய ஆளா இருப்போம். ஒரு காயமா இருக்கலாம், வெட்டு காயமா இருக்கலாம், ரொம்ப ஈழாம இருக்கலாம், அதாவது பேசக்கூட முடியல, தாக்கத்து இல்லை அப்படின்னு சொன்ன அன்னைக்கு நம்ம மருத்துவத்தில் இருக்கும் பொழுது நான் வந்து அடம் பிடிச்சிக்கிட்டு நான் எப்பவும் நோவு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க இருப்பாங்க. சில பேர் பிரயாணத்துல இருப்பாங்க. பிரயாணம் தான் இந்த பிளைட்ல போற பிரயாணம் இல்லை, ரொம்ப கடுமையான பிரயாணமா இருக்கிறோம். அதாவது வந்து நோய் அதாவது இயலாம உடம்புல வயசான காலத்துல ஒரு 60 வயசுல நீங்க பிரயாணத்துல போனாலும் கஷ்டமா இருக்கும். ஒரு பகல் நேரத்துல பஸ்ல பிரயாணம் பண்ண போறோம், ஒரு 10 மணி நேரம் 12 நேரம் போகணும் அப்படின்னாக்கா அவரு தாக்கு பிடிக்க முடியாது. அவருக்கு தெரியும், அவருக்கு நம்ம வயசு தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னா அந்த பிரயாணத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த சலுகையை பயன்படுத்தணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரயாணம் என்னதா இருந்தாலும் நான் நோம்பு பிடிப்பேன்னு சொல்லி பிடிக்கிறது, அது அதுவும் ஆக்சுவலா அல்லாஹ் கொடுக்க சலுகையை பயன்படுத்தாம என்னால முடியும் அப்படி அல்லாஹ் தானே சொல்றாரு. முடியாத போது உனக்கு சலுகை தந்திருக்கிறாரு. அப்ப நான் முடியும்னு நினைச்சேன்னா அது எப்படி, அது முடியுங்கிற விஷயம் இருக்குது. அதெல்லாம் மீறி வருத்தி இறுதி கஷ்டப்பட்டு செய்ய சொல்லல. இல்ல நீங்க நோய்பட்டிருக்கிறீங்களா, அதை நீங்க அந்த என்ன செய்யணும், அதுக்கு பகரமா இன்னும் நல்லா பிடிங்க வந்திருக்கிறார். ரமணான் 2 நோம்பு பிடிங்களா, 3 நோம்பு பிடிங்களா, தொடர்ச்சியா உடம்பு செல்லாம இருக்கிறீங்களா, அப்போ 10 நோம்பு பிடிக்க முடியலையா, ரமணானுக்கு அப்புறம் எப்போ உங்களுக்கு உடம்பு திரும்ப சீராவதோ ஆரோக்கியமாவதோ அப்ப பிடித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற சலுகையை தந்திருக்கிறார். நல்லா கொடுக்க சலுகை எப்படி நினைச்சு உதாசீனப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் தேவையில்லை, நான் படுத்தானே கிடக்குறேன், எனக்கு சாப்பாடு தேவைப்படல, நான் நோம்பி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா அது முடிஞ்சா செஞ்சு விடலாம், முடியலன்னா நினைச்சு விட கஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுங்கிறது சொல்றாரு அந்த விஷயம். அதே மாதிரி பிரயாணத்தை பத்தி சொல்றாரு. பிரயாணங்கிறது பழங்காலத்துல ஒரு பெரும், அதாவது நட பிரயாணம் இருக்கும், ஊர் விட்டு போறது, மணல்ல பிரயாணம் பண்றது, வெயில பிரயாணம் பண்றது, மரங்களே இல்லாத இடத்துக்கு நடக்கிறது, அது மாதிரி பழைய காலத்துல பிரயாணங்கள் பெருசா இருக்கும். இந்த காலத்துலயும் பிரயாணம் இருக்குது. அதாவது இவங்கெல்லாம் நிறைய கணக்கு வச்சிருக்கிறாங்க, குறிப்பிட்ட கிலோமீட்டர் போயிட்டா இவங்க பிரயாணிகள், தொழுகை அடி செஞ்சுக்கலாம், கசுறு சுருக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சும்மா பக்கத்து கிராமத்து போல செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எதுக்கு, அந்த துணை சட்டங்கள் இணை சட்டங்களை வச்சு செய்யக்கூடியவங்க. அது மாதிரிலாம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யல, போர் காலத்துல சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி செய்யணும் சிஸ்டமா இருக்குது, ரைட்டு, அதை பேசுவோம். ஆனா வந்து அல்லாஹ் செய்யக்கூடிய இந்த சலுகையை என்ன செய்யறாங்க இவங்க, இதை வந்து பயன்படுத்தாம நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அதை பயன்படுத்துறது. பிரயாணத்துல வந்து அதே சமயம் பிரயாணம் இப்ப போறோம், ஒரு நம்மளோட ஆரோக்கியமா இருக்கிறோம், இங்க இருந்து நம்ம அரபு கண்ட்ரி போறதான் 4.5 மணி நேரம், சவுதி போறதா இருந்தா துபாய் போறதா 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அது ஒரு பெரிய பாரதூரமான பயணம் இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம தான் முடிவு பண்ணணும், அவங்க முடிவு பண்ண தவிர இந்த கிலோமீட்டர் கிடையாது. ஏன்னா நம்ம ஏசி கூட தண்ணி தாங்க இருக்காது ஏசியில பிளைட்ல போகும்போது, அங்க போய் இறங்க போறோம், நோம்பு திறக்க டைம் இருந்துச்சுன்னா அது போய் நோம்பு திறக்க போறோம். நமக்கு ஏதாவது டைம்லெஸ் ஆகுதுன்னா அது நோம்பு முடிக்கிறது கூட இன்னும் விஷயம் இருக்குது. ஒருத்தன் ஆரோக்கியமா நான் இருக்கிறேன், பிடிச்சிருவேன், தைரியமா மனக்கட்டு பிடிச்சிட்டான், ரொம்ப இயலாம போயிட்டா கூட நினைச்சுவாங்க முடிச்சுட்டு இன்னும் நாளைக்கு பிடிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்த. அது மாதிரி அந்த மாதிரியான தூரமா இருக்கு பயணம் இருந்தாலுமே அந்த தூரம் இலகுவா இருக்குதுச்சுன்னா நம்ம அப்படி செய்யலாம், சலுகை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பிரயாணம் என்ன மாதிரி பிரயாணம் அப்படின்னா கஷ்டமான பிரயாணமா, முடியாத பிரயாணமா நீங்களே முடிவு பண்ணுங்க.
அப்படி சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு விவகாரத்தை ஆன ஒரு பெண்ணுக்கு நம்ம எத்தனை சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாரு அல்ல, ஏழைக்கு தகுந்த வாருங்கிறார், பணக்காரன் அவனுக்கு தகுந்த வாருங்கிறார். அப்ப அவனுடைய வசதியை பொறுத்து தான் அந்த கொடுக்க முடியுமே தவிர நிர்ணயிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா இப்படி இத்திரத்தை கொடுங்க அடுத்தது கொடுங்க பேசுறாங்க தெரியுமா? அது மாதிரி சிஸ்டமே குரான்ல கிடையாது. அல்லாஹ் சொல்லக்கூடியது அவர் தகுந்த மாதிரி என்ன முடியாது அப்படிங்கறத நாம தீர்மானிக்கிறோம். அந்த அடிப்படையில அந்த பிரயாணம் இலகுவா இருந்தா நமக்கு அது செய்ய முடியல, செஞ்சுட்டு போண்டிதான். அது வயசானவங்களா இருந்து அவங்களால 4 மணி நேரம் பேரோட போறதுக்கு முடியாதுனாக்கா அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஆக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகையை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம சொல்றோம். அல்ல தெரிஞ்சுக்கிறோம். ஒருவர் நோயினோ அது பிரயாணத்துல இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையுள்ள மற்ற நாட்களை கூட பாரமாக்கி கொள்ளலாம். நம்ம வந்து இப்படியே விடவும் சொல்லல, இதை சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு, ஆனா அதை பாரமாக்குன்னு சொல்றாரு பாருங்க. அதை ஒண்ணு செய்ய முடியலையா, அடுத்து செஞ்சுக்க. ஒரு வருஷம் டைம் இருக்குத, 360 நாள்ல 330 நாள் மிச்சம் இருக்குத. 330 நாள்ல நீ மாசம் ஒரு நோம்பு பிடிச்சா கூட நம்ம அப்ப பிடிச்சிட்டு போயிடலாம். ரைட்டா? அவ்வளவு இலகுவா ஆக்கி வச்சிருக்கிறாரு, அவ்வளவு கருணை உள்ளவரா இருக்கிறாரு. அப்புறம் மிகுந்த சிரமத்துடனே அன்றி நோன்பு இருக்க இயன்றவர்கள், மிகுந்த சிரமத்தின்றி நோன்பு இருக்க இயன்றவர்கள் நோன்பை முறிக்கின்ற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஏழை மனிதருக்கு உணவளித்து ஈடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். நோன்பு வச்சுட்டாங்க, வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப உச்சி வெயில் தூக்குது, ஒரு வேலை படியா அல்லது இயலாமையா வயசா தெரியாது, ரொம்ப வறட்சியா இருக்குது, நோம்பு திறந்துடலாம். நமக்குலாம் அந்த அனுபவம் இருக்குது. சின்ன பிள்ளை நம்ம ஆக்டிவா இருப்போம், நோம்பு பிடிச்சிருக்கிறது ரெஸ்ட்ல இருக்க மாட்டோம். சும்மா ஓட்டம் ஆட்டம் மண்ணில் திறந்தோம், விளையாடுவோம், கழுவோம், வெயில போவோம், ஊரை சுத்துவோம், காடு போவோம், என்னமோ செஞ்சுட்டு இருப்போம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தா 2 மணிக்கு ரொம்ப அசத்திரும், வயிறெல்லாம் ஒட்டி போயிடும், சுருங்கி படுத்திருப்போம். நம்ம பெட்ரோல் ஜாபாமா சொல்லுவாங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் முடியாது, 2 ஹவர் தான் இருக்கு, 4 ஹவர் தான் காக்காட்டுவாங்க. அது மாதிரியா நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி சமயத்துல முடியலையா ரொம்ப முடிக்கிறது சொல்றாரு. ரொம்ப வச்சுட்டு ஸ்டேஜ் எந்த முடிச்சிட்டீங்களா, ரொம்ப முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பகரமாக ஏழைக்கு உணவளிக்கிறத பத்தி சொல்றாங்க. ஒரு ஏழை மனிதருக்கு உணவளித்து ஈடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். ஆசைப்படுறாரு இபாத் செய்யணும்னு, வயசாயிடுச்சு, ஆனா நம்ம நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. நோன்பு வச்சு இயலாம போயிட்டேன்னா அதை நோன்பு முடிச்சாங்கன்னா என்ன செய்யணும், ஏழைகளுக்கு உணவளிக்கிறத அல்ல அங்க சொல்றாரு. உண்மையை நோன்பை பொறுத்த ஏழை உணவளிக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது நமக்கு ஒரு சின்ன முஜாதலா சொல்லுவாங்க பாருங்க, 60 ஏழைகளுக்கு சொல்ல தெரியுமா நோன்பு. அதான் ஏழைக்கு சொல்றாருல்ல, நோம்புக்கு பகரமா ஏழைக்கு நோம்பு சொல்வாருங்க, ஏழைக்கு உணவளிக்கிறத. நோம்பு பிடிக்க இயலாவிட்டால் நீங்க உணவளிங்க அப்படின்றது. அப்ப நோம்பு பிடிக்கிறத விட உணவளிப்பது மிக சிறந்த ஒரு செயலா இருக்குது. இன்னைக்கு அதை நம்ம அமைப்பில இருந்து செஞ்சுட்டு இருக்கோம். அல்லாவோட கிருபையில முடிஞ்ச வரைக்கும் செய்யறோம். ஜக்காத் வசூல் பண்றோம், ஏழைகளுக்கு உணவளிக்கிற விஷயத்துல, பராமரிக்கிற விஷயத்துல நம்மளால முடிஞ்சதை செய்யறோம். அதுல எல்லாருடைய பங்களிப்பு இருக்கு. நமக்கு சின்ன சின்ன அமௌண்ட் போட்டாலும் கூட அவங்களுக்கு அந்த பங்களிப்பு இருக்கிறத நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம சிறப்பா இன்னும் சிறப்பாச்சு எல்லாம் அருள் செய்யட்டும். ஆக இங்க அல்லாஹ் அந்த நோன்பை முடிச்சுட்டாங்கன்னா ஒரு ஏழை மனிதருக்கு உணவளித்து ஈடு செய்து கொள்ளலாம். ஒரு நோன்புக்கு ஒரு ஏழை மனிதர் அப்படின்னு சொல்றாரு. அதிகமா நன்னெறியான காரியங்களை தாமாகவே முன்வந்து செய்தால் அது மேலானதாகுங்கிறார். ஒரு ஏழைக்கு ஒண்ணு மட்டும் இல்லாம நீ இன்னும் விரும்பி நிறைய பேர் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா அதை அல்லாஹ் தடுக்கல. ஒண்ணுக்கு மேற்படி எவ்வளவு முடியுமோ, ஏழைக்கு 5 பேரோ 10 பேரோ நம்ம வசதிக்கு ஏற்ப, நம்ம ஆசைப்படுறதுக்கு ஏற்ப, நம்முடைய ஆன்மா மீட்டுக் கொள்வதற்கு அந்த காரியத்தை செய்வதற்கு அல்ல அங்க அனுமதிக்கிறாரு. அதிகமா நன்மை காரியங்களை ஒருவர் தாமாகவே முன்வந்து செய்தால் சட்டம் இல்லைங்கிறார். நான் சொல்லல, ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லிட்டு தாமாகவே முன்வந்தால் நம்முடைய ஆர்வத்தை பொறுத்து, நம்முடைய பக்தியை பொறுத்து நம்ம செய்யலாம்னு சொல்றேன். அது மேலானதாகும் கூட அதுக்கு அவர் சர்டிபிகேட் கொடுக்குறாரு, அது மிக மேலான செயலுங்கிறாரு. ஆனால் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோன்பிருத்தனே உங்களுக்கு சிறந்ததாகுங்கிறார். அந்த மாதிரி நீங்க நோம்பு, அதாவது சில பேரு நமக்கு வந்து காசு பணம் நிறைய இருக்கும், 10 பேர் ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துடலாம், நோம்பு கஷ்டம்பா அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியுமா, அவங்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுது. எது சிறந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாதிரி, அதாவது இயலாத கொடுக்கறது வேற, இயலக்கூடியவன் எனக்கு அது முடியும் என்னால கஷ்டமா இருக்கு அப்படின்னா அப்ப அல்லாஹ் இது சொல்றாருல்ல, நான் செஞ்சிருவேன் செய்யலாம். ஆனா எது சிறந்தது அப்படின்னா நான் உணவளிப்பதை விட நோன்பு சிறந்ததுன்னு சொல்றேன் அந்த இடத்துல. அப்ப இந்த விஷயம் வலியுறுத்தப்படுகிறது, அழுத்தப்படுகிறது. யாருக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். வயசானவங்களை பொறுத்த வரைக்கும் இயலாது முடியாது கஷ்டம் அப்படின்னா தான் அவங்களுக்கு நோம்பு முடிச்சு ஏழைக்கு உணவளிக்கிறது. நம்மள நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு, நிறைய பேர் தர முடியுங்கிற நோக்கத்தோட நோம்பு பிடிக்காம உணவளிக்கிறத அல்ல அங்க ஆதரிக்கல. எது சிறந்ததுங்கிறத சொல்றாரு கடைசி அந்த வருஷம் அப்படி முடியுது. ஆக ஆனால் நீங்கள் மட்டும் அறிந்திருந்தால் நோன்பிருத்தலே உங்களுக்கு சிறந்ததாகுங்கிற அதன் மூலமா தான் நாம் என்ன செய்ய முடியும், நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்ள முடியும் அப்படின்னு 84 பாக்குறோம். தொடர்ச்சி 85 இருக்குது, படிங்க, உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வாய்ப்பு இருந்து அடுத்த வாரத்திலையும் பார்ப்போம்.
ஆக நாம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை நோக்கி இருக்கிறோம், நோன்பை நோக்கி இருக்கிறோம். அந்த நோன்புல நாம அந்த விழித்திருக்கும் காலம் எல்லாம் தூங்கி எல்லா நேரத்திலையும் நமக்கு இபாதத்தா அமல் இருக்குது. அந்த அமலை நம்ம தடை இல்லாம செய்வதற்கு அல்ல நமக்கு அருளும் கிருபி செய்வதற்கு அல்ல அருள் புரிவாராக பிரார்த்தனை பண்ணி இந்த வார்த்தைகளை நிறைவு செய்வோம். வார்த்தைகள் போல் எழுத்து மல்லாவுக்கு மாஷா அல்லா லா குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.